வணக்கம். இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை நம்ம மத்த பகுதியோட கனெக்ட் பண்ற ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப மெல்லிசான ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அதுக்கு பேரு தான் சிக்கன்ஸ் நெக். தமிழ்ல சொன்னா கோழி கழுத்து. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் சைனா இவங்களோட சமீபத்திய சில மூவ்ஸ் இந்த உயிர்நாடியே குறிவைக்குதோன்னு ஒரு பெரிய பயம் வந்திருக்கு. வாங்க இந்த டென்ஷனான சூழலை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். ஒரு கேள்வி, இந்தியா எதுக்காக தன்னோட கிழக்கு பார்டர்ல இவ்ளோ அவசரமா ஒரு பிரம்மாண்டமான கோட்டைய கட்டிட்டு இருக்கு? ஏகப்பட்ட படைகள் அங்க குவிக்கப்படுது, புது புது மிலிட்டரி பேஸ்லாம் உருவாகுது. சும்மா இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரி, இந்த எல்லா பிரச்சனைக்கும் சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது இந்தியாவோட ஜியோகிராஃபிக்கலாவே ரொம்ப வீக்கான ஒரு இடம். அதான் அந்த கோழி கழுத்து. அதோட மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்தியா இப்போ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்குங்கிற முழு படமும் நமக்கு புரியும். இந்த சிலிகுரி காரிடார் இல்லனா சிலிகிரி பாதைங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ரொம்பவே குறுகலான ஒரு நிலம். அதாவது இதுதான் நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவை நம்மளோட அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்துன்னு 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸோட கனெக்ட் பண்ற ஒரே ஒரு தரைவழி பாலம். யோசிச்சு பாருங்க, இந்த கனெக்ஷன் கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தமா தனிச்சு போயிடும். இது ஏதோ கதை இல்ல, இது ஒரு நிஜமான மிலிட்டரி த்ரெட். இதோட அகலம் எவ்வளவு தெரியுமா? அதோட குறுகலான இடத்துல ஜஸ்ட் 22 கிலோமீட்டர் தான். அதாவது நீங்க சென்னையில இருந்து மகாபலிபுரம் போற தூரத்துல பாதிக்கும் கம்மி. ஒரு ஆர்மி நினைச்சா சில மணி நேரத்துல இத கடந்து போயிடலாம். ஒருவேளை எதிரி படைகள் இந்த இடத்த மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்துரும். இதுதான் இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற கவலைகள் எல்லாத்துக்கும் ஆணிவேர். சரி, இந்த டென்ஷன் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? முக்கியமான காரணம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கிற பங்களாதேஷ் தான். அங்க நடந்த சில அரசியல் மாற்றங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு காலத்துல நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த பங்களாதேஷ் இப்போ இந்தியாவோட பாதுகாப்புக்கே கவலை தர மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. பங்களாதேஷ் சமீபமா செய்யற சில விஷயங்கள் இந்தியாவோட செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் மத்தியில ஒரு பெரிய அலார்த்த அடிச்சிருக்கு. ஒன்னு, அவங்க பாகிஸ்தானோட ரொம்ப நெருங்கமாகறாங்க. ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிரான பேச்சு அங்க ரொம்பவே அதிகமாகிடுச்சு. மூணாவதா, ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே இல்ல. ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சிலிகுரி காரிடாருக்கு ரொம்ப பக்கத்துல பல வருஷமா மூடி வச்சிருந்த ஏர் பேஸ்களை எல்லாம் இப்ப திரும்பவும் திறக்கறாங்க. இது ஒரு நேரடியான மிலிட்டரி த்ரெட்டா தான் பார்க்கப்படுது. இந்த சூழலை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குறது யாருன்னு கேட்டா அது சைனாவும் பாகிஸ்தானும் தான். இந்த ரெண்டு பேரும் பங்களாதேஷ்குள்ள தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயங்கர வேகமா அதிகப்படுத்திட்டு வர்றாங்க. இவங்களோட இந்த கூட்டணி இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு புதுவிதமான சவாலை உருவாக்குது. இந்த கூட்டணியோட சீரியஸ்னஸ் ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிரலாம். $2.2 பில்லியன். அதாவது கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கு மேல. இதுதான் சைனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுல நடந்த புது டிஃபென்ஸ் டீலோட மதிப்பு. இது சும்மா காசு கொடுக்கல் வாங்கல. பங்களாதேஷோட மிலிட்டரிய, குறிப்பா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ மொத்தமா மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய திட்டம் இது. இந்த டீல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டே இருக்கு. பங்களாதேஷ் வாங்க போறது சைனாவோட J-10 ஃபைட்டர் ஜெட்ஸ். ஏன் தெரியுமா? பாகிஸ்தான் ஒரு ஃபேக் நியூஸ பரப்புனாங்க. அதாவது இந்த J-10 ஜெட் இந்தியாவோட ரஃபேலையே சுட்டு வீழ்த்திடுச்சுன்னு. அது சுத்தம் போய். ரஃபேலோட பவர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா சைனா என்ன பண்ணுதுன்னா, இந்த J-10 ஜெட்ஸை கிட்டத்தட்ட ஃப்ரீயா ரஃபேல் விலையை விட 4 மடங்கு கம்மியா பங்களாதேஷ்க்கு கொடுக்குது. இதோட உண்மையான நோக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது, இந்தியாவோட பார்டர்ல தன்னோட மிலிட்டரி பவரை நிலைநிறுத்துறது தான். இந்த எல்லா த்ரெட்ஸையும் பார்த்துட்டு இந்தியா சும்மா இல்ல, டிஃபென்ஸ் மோட்ல இருந்து மாறி அட்டாக் மோடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்காக இந்தியா ஒரு பெரிய மிலிட்டரி செட்டப்பை உருவாக்கிட்டு வருது. அதுக்கு பேரு தான் பார்டர் ஃபோர்ட்ரஸ், அதாவது எல்லை கோட்டை. இந்தியாவோட இந்த பதில் நடவடிக்கையில 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. அந்த சிலிகுரி காரிடாரை சுத்தி யாருமே உடைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க 3 இடங்கள்ல புதுசா மிலிட்டரி ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறாங்க. ஒன்னு அஸ்ஸாம்ல இருக்கிற துப்ரி, ரெண்டாவது பீகார்ல இருக்கிற கிஷன்கஞ்ச், மூணாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சோப்ரா. இந்த 3 இடமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ஸ். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உடனே பதில் கொடுக்கற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சும்மா பில்டிங் மட்டும் கட்டல, இந்தியாவோட டாப் கிளாஸ் ஆயுதங்கள் எல்லாமே அங்க குவிக்கப்பட்டிருக்கு.
வானத்துல ஆதிக்கம் செலுத்த நம்ம ரஃபால் ஜெட்ஸ், எதிரி ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தரையில இருக்கிற இலக்குகள்ல துல்லியமா தாக்க பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்ஸ், இது கூட ஆயிரக்கணக்கான தரைப்படை வீரர்களும் அங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா அந்த ஏரியாவே இப்போ ஒரு நிஜமான ராணுவ கோட்டையா மாறிடுச்சு. இப்போ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியோட ஃபைனல் ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம். இது வெறும் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது, தேவைப்பட்டா பதிலடி கொடுக்கவும் இந்தியா ரெடியா இருக்கு. அதாவது பங்களாதேஷ்க்கு எதிரா இந்தியா தன்னோட கையில ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சிருக்கு. பாருங்க, இந்தியா தன்னோட கோழி கழுத்தை பத்தி மட்டும் யோசிக்கல. பங்களாதேஷுக்கும் அதே மாதிரி ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் ரங்பூர் பகுதி. வெறும் 80 கிலோமீட்டர் அகலம்தான் அந்த இடம். ஒருவேளை இந்தியா அங்க ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்தா போதும், பங்களாதேஷையே ரெண்டா பிளந்துட முடியும். இது வெறும் டிஃபென்ஸ் இல்ல, இது ஒரு நேரடியான வார்னிங். இந்தியாவோட இந்த புது ஆட்டிடியூட அஸ்ஸாம் முதலமைச்சரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கரெக்டா சொல்லுது. நீங்க எங்களோட கோழிக்கழுத்தை நெரிக்க நினைச்சீங்கன்னா நாங்க உங்க நாட்டையே ரெண்டா துண்டிப்போம். இது ஏதோ பேச்சளவுல சொல்றது இல்ல, இது இந்தியாவோட புது அக்ரெசிவான டிஃபென்ஸ் பாலிசியோட அடையாளம். ஆக மொத்தத்துல அந்த பகுதியில டென்ஷன் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. இது ஒரு புது கோல்டு வாரோட தொடக்கமா, இல்ல சைனா, பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் பங்களாதேஷ முன்னாடி வச்சு நடத்துற ஒரு ப்ராக்ஸி வாருக்கான முதல் தீப்பொறியா? இதுக்கான பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?